இப்ப நீங்க இந்த டைட்டில் என்னடா அந்த பொண்ணுக்கு தான் கொடுக்க போறீங்களா, சபரிக்கு கொடுத்துருங்களா, இதவும் சொல்ல பயமா இருக்குடா, அதையும் கிட்ட போய் ஏதாவது ட்விஸ்ட் வச்சிருக்கீங்களா, தயவு செய்து அந்த தியாகிக்கே கொடுத்துருங்கடா. அட பாவிகளா, நீங்க சப்ஸ்கிரைபரா இருக்கிறதுனால தான்டா எனக்கு இந்த பயமே. அத்த சொல்றேன் இத்த சொல்றேன் அந்த பொண்ணுக்கு கொண்டு போய் கொடுத்துறாதீங்களா டேய். இது ஒரு பெரிய முன் உதாரணமா ஆகிடும். ஏன் அரோரா மேல வன்மமோ அதுவும் இல்ல. இப்ப நாளைக்கு இந்த ஷோல ஆரம்பத்துல அவ்வளவு பெரிய நெகட்டிவ் ஃபீட்பேக் ஷோ ஸ்டார்ட் ஆனோம்னா என்ன அரோரா, திவாகர், கலை இப்படி எல்லா ரம்யா ஜோ இந்த மாதிரி இந்த சீசன்ல கண்டஸ்டன்ஸ் உடைய பேக்டிராப் ஹிஸ்டரி எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க எப்படி பாப்புலர் ஆனாங்கன்ற கதையெல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே சகிக்கல, கேவலமான ஒரு ப்ரொஃபைல் அது இதெல்லாம் சொல்லிட்டு அவங்க நம்மள வெறுப்பேத்துறதுக்காக, அதாவது தமிழக வளர்ச்சி கட்சி அது மாதிரி இவங்க எல்லாம் வந்து போராட்டம் பண்ணி நிறுத்துறது பார்வதி சண்டை போடுறாங்கன்றதுக்காகவோ இல்ல திவாகர் அட்டுலியம் பண்றதுக்காகலாம் இல்ல. இந்த மாதிரி அடல்ட் பிளஸா வேற மாதிரி எல்லா விதத்திலும் எல்லாரோட கான்ட்ரிபியூஷன்லயும் ஷோ ரொம்ப நெகட்டிவா போகுதுன்றதுனாலயே இந்த ஷோ வந்து சொசைட்டிக்கு தேவையில்லைன்னு தடை பண்ணணும்னு சொல்லி வந்தவங்க. அப்படி வந்ததுல பெரும் பங்கு அரோரான்ற பொண்ணுடைய பேக் ஹிஸ்டரி நிறைய பேர் நோண்டி இந்த பொண்ணு வந்து எப்படி தப்பிக்கிறா, எப்படி வார வாரம் வரா அப்படின்லாம் போயிட்டு இருக்கும்போது இந்த சேனல் வம்படியா நான் இந்த பொண்ணோட ஐடென்டிட்டியை சேஞ்ச் பண்ணி அந்த பொண்ணுக்கு வேற மாதிரி ஒரு லேண்ட்மார்க் தரேன்னு நல்லா விளையாண்ட பிளேயர் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு நேரத்துல புடிங்கி விட்டு இப்ப இந்த சைட் கண்டஸ்டன்ஸ்லயே இந்த இடத்துல நிக்கிறதுக்கு தகுதியான சில பேர் இருந்தும் 50 நாள் வரைக்கும் இருந்து பொத்தி அதுக்கப்புறம் தகுதி ஏற்படுத்துறதுக்காக நிறைய எக்ஸ்போஸ் பண்ண வேண்டியதை மட்டும் எக்ஸ்போஸ் பண்ணி கமருதீனை கெட்டவனாக்கி, நல்லா கேட்டுக்கோ, பார்வதி கமருதீனை கெட்டவனாக்குறதெல்லாம் இருக்கட்டும், அரோரா கமருதீனை எவ்வளவு முட்டாளாக்கலான்றது ஒண்ணு இருக்குல்ல, அது வரைக்கும் ஆக்கி கடைசியில இந்த பொண்ணை ஜெயிக்கிறதுக்காக கொண்டு வந்துட்டீங்கன்னா அடுத்த சீசன் அப்ளை பண்றவங்க இந்த சீசன்ல இருந்தே சப்ஸ்கிரிப்ஷன் கேம் விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. அதுல கன்றாவியா பாப்புலர் ஆகிறதுக்கு இதுவே சிறந்த உதாரணம் ஆயிடும். தயவு செய்து டைட்டில் கீட்ல இந்த பொண்ணுக்கு கொடுத்தீங்கன்னா என் லாஸ்ட் டேவை இன்னைக்கே டிக்ளேர் பண்ணிடலாம் இருக்கேன். இல்ல சார், அதையே எல்லாரும் கமருதீனை வந்துட்டு அரோராவால கெட்டு போனாரு இல்ல பார்வதியால கெட்டு போனாருன்னு சொல்றீங்க. கமருதீன் வந்துட்டு ஒரு வளர்ந்த grown up மேன் தானே, ஏன் வந்துட்டு அது ஒரு பொண்ணு மேலேயே போடணும்? அரோராவுக்கு அதுல எந்த பங்கும் இல்லாத மாதிரி கமருதீன் மேல இருக்கிற இஷ்யூல கொண்டு போயிட்டீங்களா, துஷார பத்திரமா கூட்டு வராம இருந்தீங்களே. முதல்ல 18 கண்டென்ட் எங்களுக்கு காமிச்சதே அரோரா தான், அதுக்கப்புறம் தான் அடுத்தவங்க எல்லாம். அப்படி இருக்க அந்த பொண்ணை நீங்க டிடிஎஃப் வின் பண்ற வரைக்கும் எமோஷனலா அதான் இதா ஏய் ஆனா உன்னோட சப்ஸ்கிரிப்ஷன் வந்தா உங்க லாயல்ட்டிக்கு அளவே இல்லடா, இவ்வளவு அநியாயத்துக்கு லாயல்ட்டியா இருந்திருக்கீங்க.